எங்களை பார்த்தா என்ன பயம்? அவரை முதலமைச்சராக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காது. அவர் அந்த ஓட்டெடுப்பப்ப 122 எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன அங்கே பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்லை. இவருக்காக யார் பண்ணோன்னு தெரியும். இவரை முதலமைச்சராக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்கள். எங்களை அவரெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் திமுகவோட சேர்ந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் 18 எம்எல்ஏக்கள் உட்பட 122 எம்எல்ஏக்கள். ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அவர் மாறிட்டார். அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர்னேஜில் தானே இருந்தார். மத்திய அரசுடைய பாதுகாப்பில் தான் 4.5 வருஷம் ஓட்டினார். அப்புறம் எதுக்கு அவங்கள விட்டு 2024 வெளில போகிறாரு? ஆனால் பழனிசாமி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கட்சியை விட்டு என்னை நீக்கியதற்கு காரணம் ரெட்டை இலை கிடைக்காது, ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், அதனால தான் அண்ணன் இருந்தால் முடியாது, அதனால தான் அண்ணனை நீக்கிட்டோம்பான்னு ரெங்கசாமிட்டையும் சொல்லியிருக்காரு, இவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. பார்த்திபன்ட்டு வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவார், அதனால் வெற்றின்னு சொல்லுவார். அதனால் இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சராக இருந்துக்கிட்டேன்.